ஹாலிவுட்ல வித்தியாசமான கதைக்களத்திற்கு பஞ்சமே இருக்காது. அப்படி செம வித்தியாசமான கதைக்களத்துல நெட்ஃபிளிக்ஸ்ல வெளிவந்திருக்கிற பிராங்கென்ஸ்டைன் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். விக்டர் என்ற விஞ்ஞானி படத்தின் ஆரம்பத்திலேயே உயிரை கையில புடிச்சிட்டு ஒரு கப்பலை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காரு. அவரை பின்தொடர்ந்து ஒரு ராட்சச உருவமும் வருது. அத கப்பலை இருக்கிறவங்க சுடுறாங்க. ஆனா ராட்சசனுக்கு அந்த துப்பாக்கி சூட்டால ஆன காயம் எல்லாமே மறைஞ்சு அந்த விக்டர் தான் வேணும் அப்படின்னு துரத்துது. அந்த ராட்சசனை தண்ணீருக்குள்ள தள்ளி விட்டுட்டு தற்காலிகமா எல்லாரும் நிம்மதி அடையறாங்க. அந்த நேரத்துல விக்டர் தன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ராட்சசனை உருவாக்குறதே நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இறந்த உடல்களை ஒன்றாக எடுத்து ஒட்ட வச்சு ஒரு உயிரை உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. விக்டர் உருவாக்கிய அந்த உயிருக்கு எந்த கருணையுமே கிடையாது. உருவாக்கிய அவரையே கொல்லும் அளவுக்கு அது எப்படி ராட்சசனா மாறுச்சு அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. பல பிரம்மாண்ட படங்களை டைரக்ட் பண்ண கில்லர்மோ டெல் டோரோங்கிற இயக்குனர் ஹியூமன் எமோஷன்ங்கிற கதைக்களத்தை கையில எடுத்து விளையாடி இருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம ஊர் எந்திரன் காலம் போலதான் தெரியும். ஆனா சில மனுஷங்க எவ்வளவு மோசமானவங்க, சில மனிதர்களால அன்பு எப்படி எல்லாம் பரவுது அப்படிங்கறத செம அழுத்தமாக காட்டியிருக்காங்க. விக்டர் சின்ன வயசுல தந்தையோட கண்டிப்புல வளர, அவர் வளர்ந்து அன்பை போதிப்பாரு அப்படின்னு பார்த்தா தான் உருவாக்கிய ஒரு கிரியேச்சரையே தானே கொடுமைப்படுத்துவது அவர் அப்பாவாகவே மாறி இருக்காருங்கிறது தெரியுது. மனுஷன் மிருகமா இருக்கான். பிணக்குவியல இருந்து உருவாக்கிய உயிர் அன்பை தேடுற காட்சிகள் எல்லாமே ரசிக்கும்படியா இருக்கு. அதிலும் ராட்சசன் ஒரு குடும்பத்திற்கு சென்று அங்கு அவர்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது, கண்ணு தெரியாத தாத்தா ஒருவர் காட்டும் அன்பால மாறுறது, அங்க வரும் வசனங்கள் எல்லாமே அருமையா இருக்கு. டெக்னிக்கலாவும் குறிப்பா மனித பாகங்களை காட்டும் சிஜி வேலைகள் படத்தோட மிரட்டல்னே சொல்லலாம். கதை, திரைக்கதை, வசனங்கள், டெக்னிக்கல் ஒர்க் படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். மனித பாகங்களை காட்டும் காட்சிகள் படத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல மனிதனோ மிருகமோ ராட்சசனோ அன்புதான் எல்லாருக்கும் முன்னோடிங்கிறத காட்டிய விதத்திற்கு சல்யூட் போட்டு தாராளமா பாக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.